விஜயகாந்த் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். சின்ன வயசுலேருந்தே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிஞ்சது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரோட படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் இருக்கிற தன் தந்தையோட அரிசி ஆலையில் பணிபுரிகிறார் விஜயகாந்த். தனது நண்பர்களோட உந்துதலின் பெயராலும் தனக்கு இருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிக்கிறது என முடிவு செய்து சென்னைக்கு வரார் விஜயகாந்த். பல அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979ஆம் ஆண்டு எம்ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன்னோட திரைப்பயணத்தை தொடங்குகிறார் விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வரார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984இல் மட்டும் ஒரே வருஷத்தில் 18 படங்களை நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிகிறார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகமாக வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைக்கிறார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சு பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்கிறார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்தோட மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போல 1984ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார் விஜயகாந்த். பின் 1986ஆம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படுது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தோம். 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்தார் விஜயகாந்த். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனது பிறந்த நாளை கொண்டாட தவிர்த்தார். பின்னாள்களில் அவரோட பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுது. தன்னோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தன்னோட மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வச்சு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கு இருந்த பற்றி பறைசாட்டினார். தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982இல் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்கிறார். 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12இல் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைகிறாங்க. 2002இல் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்க தொடங்குது. அப்படி விஜயகாந்தோட இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தாங்க. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான காரணத்துக்காக காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரோட திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடி கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த திருமண நிகழ்வில் ராமதாஸையும் அவரோட மகன் அன்புமணி ராமதாஸையும் விஜயகாந்த் விமர்சிக்கிறார். பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைய தொடங்கிச்சு. பல இடங்களில் விஜயகாந்தின் மன்ற கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்படுறாங்க. விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்துக்கு ராமதாஸால் சிக்கல் எழுது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்படுது. அதில் கோபமடைந்த விஜயகாந்த் ஊராக சென்று தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைக்குது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் வந்தது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்குகிறார் விஜயகாந்த்.
கட்சி ஆரம்பித்து ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போட்டு 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி பாமகவோட கோட்டையான விருத்தாசலம் தொகுதியில் அமோக வெற்றி பெறார் விஜயகாந்த். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைஞ்சாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தராங்க. அதை தொடர்ந்து 2009 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் தனிச்சு நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறார். 41 இடங்களில் போட்டியிட்டு தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுது. ரிஷிவந்தன் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதல் முறையாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகிறார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி உடையுது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வி அடையுது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வைத்த மக்கள் நல கூட்டணியில் இணைஞ்சு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கிறார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதியிலும் படுதோல்வி அடையுது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டை இழக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் படுதோல்வி அடையுது. தனித்து போட்டியிட்ட போது 8.4%, 10% இருந்த தேமுதிகவின் வாக்கு வங்கியானது கூட்டணிக்கு சென்ற பின்னர் 7.9%, 6.1% என குறையுது. 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4% சரிந்தது. நிர்வாகிகள் பலர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சென்றனர். போதாக்குறைக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமடைந்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலை கிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார் விஜயகாந்த். அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சம் பார்க்காம முதல் ஆளாக முன் வந்து நிவாரணங்களை வழங்கினார். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னேற்று நடத்தினார். இது போன்று கணக்கில் இல்லாத சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் விஜயகாந்த். அவர் மட்டும் நல்ல உடல்நிலையோடு இன்னைக்கு இருந்திருந்தா அரசியல் களமே இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.